ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மரவள்ளி கிழங்கு புட்டு செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த மரவள்ளி கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுக்கலாம். மரவள்ளி கிழங்கோட தோலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிழங்கை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கை துருவும் போது இந்த மாதிரி நடுவில் இருக்கிற கம்பை மட்டும் தனியாக எடுத்து தூக்கி போட்டுருங்க. மரவள்ளி கிழங்கை துருவி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய சாறை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரவள்ளி கிழங்குல இருக்கக்கூடிய சாறையுமே தனியாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த மரவள்ளி கிழங்கோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா எல்லா மரவள்ளி கிழங்குலையும் உப்பு படுறது மாதிரி இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு நல்லாவே உதிரி உதிரியான பதத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புட்டுக்குழல் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த புட்டுக்குழலில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்கலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த மரவள்ளி கிழங்கை சேர்க்கலாம். மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு. இந்த மாதிரியே தேங்காய் துருவலையும் மரவள்ளி கிழங்கையும் மாற்றி மாற்றி இந்த புட்டுக்குழலில் வைக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணலாம். ஒரு புட்டு குடத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடாக விட்டுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற புட்டுக்குழலை இதில் எடுத்து வைக்கலாம். இப்போது இதை ஆவியில் நல்லாவே வேக விடலாம். இப்போ பாருங்கள், புட்டுக்குழலில் ஆவி வர ஆரம்பித்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எடுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக நல்லாவே வாசனையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.